இந்தாங்கம்மா, பத்திரிக்கைலாம் அடிச்சு ரெடியா இருக்கு. குலதெய்வத்துக்கு படிச்சுட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குற வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்குமா. டக்கு பத்திரிக்கை ஜிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்குப்பா. என்னைக்கு குலதெய்வத்துக்கு படைக்க போலாம்னு சொல்லு. போய் படிச்சுட்டு முக்கியமான ஆளுக்கு பத்திரிக்கையை கொடுத்துட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷம். யாராருக்கு நம்ம என்னென்ன செய்முறை செஞ்சிருக்கோம்னு நோட்டு கிட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து எல்லாருக்கும் பத்திரிக்கையை வச்சு மொத்தத்தையும் எல்லாருக்கிட்டே இருந்து வசூல் பண்ணிடணும்ப்பா. அத்தை பத்திரிக்கை என் அண்ணன் வீட்டுக்கு தானே. என்ன தங்கம், பத்திரிக்கை உன் அண்ணன் வீட்டுக்கா? அந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கா? ஏன் தங்கம், நம்ம வைக்கிற காரியத்துக்கு உன் அண்ணன் வருவான்னு கூடவா எதிர்பார்க்கற? என் அப்பன் சாவுக்கு வராத உன் அண்ணன் என் வீட்டு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வரப்போறேனா? அது இல்லைங்க, அப்போ பிரச்சனை அதிகமாக இருந்தது. அதனால சின்னம்மாவும் அண்ணனை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அண்ணனும் வரலை. ஆனால் இத்தனை வருஷம் ஆடிச்சு. இப்படியே காலத்துக்கும் சண்டை சச்சரவுன்னு இருந்தேன். எப்பந்தான் ஒன்று சேருறது? அண்ணனை ஒரு முறை அழைச்சி பாருங்களேன். ஏன் தங்க, உன் அண்ணங்காரன் என் மவனை சுத்தமாக என்னன்னு கூட மதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற வீட்டுக்கு வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கவா போவனா? அத்தை, எனக்காக ஒரே ஒரு முறை அத்தை. அத்தை, எத்தனை நாளைக்கு தான் அத்தை நானும் என் அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறது? ஏதோ தெரியாம தவறுதலா பண்ண ஒரு விஷயத்துக்காக என் அண்ணன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என் பையன் அப்படி என்ன மோசமானவனா போயிட்டான்? சொல்லுதாங்க, சொல்லு. நீ என்ன என் மவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இல்லையா? என்ன சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா பழகிட்டானுவ. நம்ம கூட இருந்தவனே நம்ம தங்கச்சியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, நம்ம முதுகுல குத்திட்டானேங்கிற மாதிரி உன் அண்ணங்காரன் பேசுறதை விட்டுப்புட்டான். சரி, ஒரு பிள்ளை குட்டி பிறந்தாலாவது எதுவும் ஒன்று சேர்ந்துருவானுவ பேசிடுவானுவன் நானும் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா அதையெல்லாம் எதுவும் நடக்காது போலயே. எல்லாத்துக்கும் காரணம் உன் சின்ன அத்தா தான். எங்க நீயும் உன் அண்ணனும் ஒன்று சேர்ந்து விட்டா இருக்கிற எல்லாத்தையும் அவன் உனக்கு செஞ்சு அழிச்சிடுவானே. உன் சின்ன அத்தா நல்ல விவரமா தான் உன் அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கா. ஏம்மா, அதையெல்லாம் எதுக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு? 1000 தான் ஆகாதவனா போயிட்டாலும் தான் மாமங்கிற முறைக்கு அவனுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுதான் ஆகணும். அவன் வரல, நம்ம கொடுக்க வேண்டிய கடமையை கொடுத்துருமா. அவன் செய்யறதும் செய்யாததும் அவன் விருப்பம். இல்லைங்க, அதெல்லாம் அண்ணன் செய்யுங்க. அது எப்படி செய்யாம போவோம்? உன் அண்ணன் செய்யறது பெருசு இல்ல தங்கம் எனக்கு. ஆனா எனக்கு செய்யணுங்கிறதுக்காக உன் அண்ணன் 4 பேர் காலில் விடுறது எனக்கு பிடிக்கல. ஏங்க, என் அண்ணன் கிட்ட எதுவும் இல்லையா என்ன? எதுக்கு என் அண்ணன் யார் காலையும் விழப்போகுது? அடுத்தவங்க காலில் விழுந்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா உள்ளவங்க காலில் விழுந்து ஒரு ரூபாயும் யாசகம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தானே உன் அண்ணன் குடும்பம் நடத்துறான். இதெல்லாம் என்னைக்குதான் அந்த மடப்பயலுக்கு புரிய போதோ தெரியல. அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. சின்னம்மா அண்ணன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்காவ. நீயும் நானும் தான் சொல்லிக்கலாம் பாசமா இருக்காவன்னு. ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன வேஷம் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி தங்கம், நீ ஆசைப்பட்டு நாங்க எது செய்யாம விட்டுப்புட்டோம்? உன் வார்த்தைக்காண்டி இந்தா நாங்க போய் பத்திரிக்கை உன் அண்ணனுக்கு வைக்கிறோம். செய்யறான் செய்யல, அவன் வைக்கிறான் வைக்கல, அவன் வரான் வரல. வர விருப்பம் இருந்தா வரட்டும். இல்ல நம்ம உறவே வேணாம்னு சொன்னா அதோட நீ உன் அண்ணன் பாசத்தை மறந்துடணும். நீயும் எத்தனை நாளைக்கு தான் அண்ணன் பேசுவான், அண்ணி வருவான், அண்ணன் சேருவான், அண்ணி செய்வான்னு இங்கேயே காவ கத்துக்கிட்டு கிடப்ப சொல்லு. ஒரு நாள் நிம்மதியா சாப்பிட்டதுண்டு அந்த வீட்டுக்கு வந்து எப்ப பாரு அண்ணன் அண்ணன்னு அவனை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ வந்தவன் நீ. ஆனா சந்தோஷத்தை இழந்துகிட்டு நிக்கிற. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், 2 பேரும் அவசரப்படாதியே, அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணாதியேன்னு. என் பேச்சை கேட்டியல? சரி விடுமா, அவளை எதுவும் சொல்லாத, விடு. எப்ப உன் பண்டாட்டி நான் எதுவும் சொல்லல சாமி. என்ன சொல்லிட்டேன் இப்ப அவளை? தங்கம், நீயும் வேலைக்கே போனா உன் அண்ணனும் எத்தனை நாளைக்கு தான் அந்த வீட்டுல அடிமை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பான். நீ அது சாடமடியா கொஞ்சம் சொல்லி புரிய வையேன். எந்த சாடமடியா சொல்றது? சொல்லிட்டால அப்படியே இவன் அண்ணன் பொசுக்குனதை புரிஞ்சுக்குவான் பாரு. முதல்ல ஆக வேண்டியதை பார்க்கும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். என்னடி, நான் சொல்றது சரிதானே? நீங்க எது சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும். சிட்டே, ஏய் ஏ சிட்டே. மாமா வந்துட்டியலா? சிட்டே, இந்தாடி. என்ன ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பாசமா சிட்டுன்னு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறியா? எப்பவுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும்? எப்போ கூப்பிடணும்னு தோணுதோ அப்பதான் கூப்பிட முடியும். என்ன பையெல்லாம் பெருசா இருக்கு? எல்லாம் என் பொண்டாட்டிக்காகத்த. ஆத்தாடி, பொண்டாட்டிக்காகவா? அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என் வெள்ளை கட்டிக்கு 70 கிலோ தங்க கட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். பேச்செல்லாம் நல்லா இனிப்பாத்தா இனிக்குது. காலமான காலத்துல பேச்சை பத்தியா இதுகளுக்கு? தாய்க்கிழவி எங்க போச்சு? இந்த கருமந்திர கன்றாவியெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கே. இப்படியெல்லாம் 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாதே. சிட்டே, இந்தா இதுல 2 முழம் மல்லிகைப்பூ இருக்கு. செத்து போன தாத்தாவுக்கு வச்சா இந்த சாமிக்கு போட்டான்னு சொல்லி 2 முழத்தையும் போட்டு அவளுக்கு போட்டு வீணாக்காம நல்லா கொண்ட நிறைய எடுத்து பூவை சுத்திக்கிட்டு கம்ம கம்ம கம்மான வாசத்தோட இரு, சரியா? இருக்கேன். கம கம கம்மன வாசத்தோட இருக்கணுமா? இருந்துட்டா போச்சு. இதுல உனக்கு பிடிச்ச பால்கோவாவும் புள்ளிகளுக்கு பள்ளிக்கூடம் எடுத்துட்டு போறதுக்கு பண்டமும் இருக்கு. அப்புறம் அம்மா பக்கோடா கேட்டவ, அம்மாவுக்கு பக்கோடாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, அத்தை வெத்தலை பாவு வாங்கிட்டு வர சொன்னாவல. எல்லாம் இருக்கு. யாராருக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து கொடுத்துரு, சரியா? பொண்டாட்டிக்கு பால்கோவா வாங்கிட்டு வந்து தாரியா? இரு ராசே, இரு, உன்னைய வச்சுக்கிறேன். நான் அப்ப கை கால் அலம்பிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரி மாமா. தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்களா இல்ல இப்ப உடனே வந்துருவீங்களா?
இப்ப சாப்பாடு வேணாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். ம் சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. என்ன தாமுத்து இங்கனே நிக்கிற? என்ன? அது ஒன்றும் இல்லை, ஒட்டடை தட்டினேன். வீடு முழுக்க ஒரே ஒட்டடையா இருந்தது, அதை தொடச்சிக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரிம்மா. என்னங்க மைனி, உன் அண்ணன் பண்டை எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தப்பல இருக்கு. உனக்குலாம் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னாரு உன் அண்ணன். ராசாத்தி, அந்த பைய எப்படி காட்டு. ஏன், எதுக்கு மைனே பைய எப்படி கொடுத்த? பைய கொடுங்கறல. என்ன பொம்பளை நீ, கையில உள்ள பைய வெடுக்கல பிடுங்குற. இந்தாரு, என் புருஷன் எனக்காக என்னவாது வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதெல்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு நிக்கிற? ஏன் அதுக்கு குடும்பம் அந்த வீட்டுல உரிமை இல்லை எனக்கு? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து செலவு பண்றது? பணம் எதுக்குது அப்படி அழகிரியே தெரியல. இதுல இருக்கிற பொருள் எல்லாம் எண்ணி பார்த்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனா 50 ரூபாய்க்கு மேல வராது. என்னமோ பணம் எங்க இருந்து காய்க்குதுன்னு சொல்ற? என் புருஷன் என்ன ஓசில உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டா? அது பணத்தை வீணா செலவு பண்ணிட்டு நிக்கிறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல. அப்ப நான் ஓசில உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டினா மட்டும் சூடு சொன்ன வந்துடவா போகுது? என்ன சொன்ன? ஐயா மைனி, உங்களை எதுவும் எடுத்து பேச முடியுமா? நீங்க யாரு இந்த குடும்பத்துக்கே மகாராணி இல்லையா? நீங்க வைக்கிறதுதான் சட்டம், நீங்க சொல்றதுதான் நாங்க கேட்கணும். நீங்க பண்ற ராஜ்யத்துல நாங்க எல்லாம் ஒரு அடிமை மாதிரி தானே. என்னது, நான் என்ன உங்களை எல்லாம் அடிமை மாதிரியா நடத்துறேன்? இந்த தேவையில்லாத பேசாத சொல்லிவிட்டேன். தேவையில்லாத நான் எல்லாம் ஒன்றும் பேசல, நீங்க தான் வந்து தேவையில்லாத பண்ணிட்டு நிக்கிறீங்க. உன் புருஷர் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காரு, என்ன செலவு பண்ணிருக்காருன்னு கணக்கு பார்க்க வேணாமா? தினந்தரம் வீட்டுல நடக்கிற கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறோம்னு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன, செத்த நேரம் இரு, உள்ளதெல்லாம் நான் ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன், உங்ககிட்டயே திருப்பி தாரேன். அது எப்படி? அது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்தது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பாக்குறிய? அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு? ஆத்தா, உன் புருஷன் உனக்கு வாங்கிட்டு வந்தது நாங்க ஒன்னும் ஆராய்ச்சி பாக்கலாமா? எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு தான் பாக்குறேன். அதை ஏன் கணக்கு பாக்குறிய? அப்ப அவர் விருப்பத்துக்கு எதுவும் செய்யக்கூடாதா என்ன? இப்ப உனக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்து என் அண்ணங்காரரு உள்ளதெல்லாம் அடிச்சுட்டு நாளைக்கு நடு ரோட்ல நிக்கும் பொழுது நீயே கஷ்டப்பட போற, நாங்க தானே கஷ்டப்படணும். ஏன் சாமி, நீ எதுக்கு கஷ்டப்படணும்? அப்படியே என் புருஷன் நடு ரோட்ல நின்னா நானும் அவர் கூட சேர்ந்து நடு ரோட்ல தானே நிக்க போறேன். நான் என்னவோ என் ஆத்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என் புருஷனையே வேணான்னு சொல்லிட்டு என் ஆத்தால ஏமாத்திட்டு என் அண்ணன் தம்பியை ஏமாத்தி சாப்பிடுற மாதிரி இல்ல நீ பேசுற. என்ன சொல்லி காட்டுறிய? குத்தம் உள்ள நினைச்சு குறுகுறுக்கத்தான் செய்யும், அதை நான் சொல்லி வர காட்டணுமா? இரு, உன்னைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதல உன் மாமியா, அதுகிட்ட எல்லாத்தையும் சொன்னா அப்ப தெரியும் உன் லட்சணம் எல்லாம். நீ திருட்டுத்தனமா வாங்கி திங்கிற வேலையெல்லாம். ஏம்மா தாய்க்கழுவி, இந்த தாய்க்கழுவி எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. எத்த தாயை என்னென்ன பேச்சு பேசணுமா பேசு. தாய்க்கழுவியாமல தாய்க்கழுவி. எம்மா, பொண்டாட்டிக்கு பண்டை வாங்கிட்டு வந்து தாராவலாம். இப்பதான் கல்யாணம் முடிச்சு 4 நாள் ஆகுதுல்ல, பண்டை இல்லைன்னா இலைச்சி எருமா தேஞ்சிருவா. இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே அக்கறை இல்லை. எனக்கு இருக்கிற பொறுப்பு இந்த குடும்பத்துல வேற யாருக்குமே இல்ல. இந்த குடும்பத்தோட நிலைமை நான் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ கடவுளே, ஏதோ நான் கண்ணும் கருத்துமா இருந்து குடும்பத்துக்கு ஒவ்வொரு ரூபாயை செலவு பண்ணி கணக்கு பாக்குறதால ஏதோ மிச்சம் பிடிக்க முடியுது. ஏன் நீ இல்லைன்னா என்ன, நாங்க அப்படியே 5க்கு 10க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தானே கிடப்போம். மூடால பாரு, ஐசா மூத்தவளாச்சே, கொஞ்சம் மரியாதை கொடுப்போம்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாள பாரு. என்னத்தை சொல்ல, எல்லாம் என் கரகம் அப்படி. வாழை வெட்டியே நான் அந்த வீட்டுல வந்து கிடக்கல, அதனால நீ இப்படித்தான் பேசுவ. நல்லா பேசு. இந்த குடும்பத்து மேல உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு அக்கறை இருந்தா தானே நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப பருப்பு தான் உங்களுக்கு குடும்பத்துக்கு மேல. உங்க பருப்புலாம் எப்படி வேணும்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப ஒழுங்கா பைய கொடுக்க புரியல இல்லையா? பைய கொடுங்க. பைய எதுக்கு பிடிக்க வச்சுட்டு நிக்கிறியா? பைய கொடுங்க, வேலை இருக்கு. எதுக்கு பைய கொடுன்னு கேக்குற? பையில என்ன இருக்குன்னு பாத்துட்டு தான் நான் தருவேன். என்னத்துக்கு நீங்க பாக்குறீங்க? உங்க வேலை ஏதோ அதை பாருங்களேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புத்திலே உரைக்காதா? புருஷ மண்டாட்டி விஷயத்துல தலையிடாதீங்க, நானும் தலைப்பாட அடிச்சுக்கிறேன். ஆனா அதுல மூக்கு நுழைக்கிறதே தான் முத வேலையா இருக்கேன் உங்களுக்கு. என்னடி புருஷன் பொண்டாட்டி எல்லா உறவும் எனக்கு பரவுதேன், எனக்கு நல்ல உறவு உனக்கு என்ன இருக்கேன்? புருஷ மண்டாட்டி விஷயத்துல தலையிடக்கூடாதாமே. எம்மா வந்துட்டியா? வா உன் மாமா வந்த லட்சணத்தை பாரு. இத உங்க மாமா பண்றதுலாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. என் கோவம் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு வருது. வரும் தலைக்கு மேல கோவம் ஏறிக்கிட்டு வரும். ஏன்னா 3 வேளைக்கு நல்ல பாலை குடிச்சு விட்டு கொழுக்கு முழுக்குன்னு கொழுப்பு ஏறி போய் கிடக்கல, அதுக்கு பிபி எல்லாம் கூடி போயிருக்கும். கோவம் கூடிக்கிட்டு தான் வரும். பாருங்களேன், இதே மாதிரி நானும் பேசினா சரியா போயிடுமா? சொல்லுங்க, சரியா போயிடுமா? என்ன சண்டை இப்ப? எதுக்கு 2 பேரும் கத்திட்டு கிடக்குறிய? ஏம்மா, உன் மவனுக்கு யாரு காசு கொடுத்தா? நீ கொடுத்தியா? எனக்கு தெரியாம எப்படி உன் மவன்கிட்ட பணம் போச்சு? இந்த பாரு, இந்த பைய பாரு, எவ்வளவு பொருள் அனாவசியமா காசு செலவு பண்ணி எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு உங்க மையன்? 5 கிலோ ஆப்பிளும் 10 கிலோ திராட்சையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுல உங்க வீட்டு சொத்தெல்லாம் முழுசா அழிஞ்சிருச்சுல்ல. ரொம்ப திமிர்த்தாவும் மருமவளுக்கு. பண்டம் பலகாரம் பூவு பொருள், ஏன் இதெல்லாம் யாருக்கு கேட்டு அழுதா? இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேதான் ஆகணுமா? ஏய் சித்த வாய மூடு. என்னம்மா அது? என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? உங்ககிட்ட வேற தனியா சொல்லணுமா? ஏத்த உங்க வீட்டுக்காரெல்லாம் உங்களுக்கு பூவு பொட்டுன்னு எதுவும் வாங்கி கொடுத்துருக்காரா? இல்ல பணம் செலவு போயிடும்னு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரா? ஏன்டி அப்படி கேக்குற? இந்தா இவ இருக்கால முத்துமணி, இவ அப்பா இருக்கான் பாரு, அவன் ஒரு கஞ்ச பையன், 1 ரூபாய்க்கு புண்ணியம் கிடையாது. ஆனா ராசுகுட்டியோட அப்பா ராசமலை அப்படி கிடையாதுடி. 2ஆம் தரமா வாக்கப்பட்டாலும் இனி அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு 4 கூட பூ வாங்கி கொடுக்காத நாள் இல்ல. மாசத்துல 30 நாள்னா 30 சேலை கட்ட கொடுப்பாரு. அதுவும் ராசுகுட்டியோட அம்மாவோட சேலை அவ்வளவு இருக்கும். அவங்க ஒரு வருஷத்துக்கு 365 சேலை வச்சிருப்பாங்க. இந்தா என்ன பாசமா என்ன ஆசையா சொல்றீங்க? அந்த மாதிரி என் புருஷன் எனக்கு பூ வாங்கி கொடுக்குறாரு, அது எதுக்கு உங்க மவளுக்கு பொறுக்கல? பொண்டாட்டிக்கு கட்ட புருஷன் ஒரு பூ போட்டு வாங்கி கொடுக்கறது தப்பா? சொல்லுங்க, அதுல என்ன குறைஞ்சிட போகுது?
10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுக்கறதுல என்ன 10 கோடி சொத்து அழிஞ்சிட போகுது. ஆமாமா, பூ வச்சுக்கிட்டு இப்ப நீ எங்க மினிக்கிட்டு போறீங்க? ஏதோ 4 கிழமை வந்தா சாம்படத்துக்கு போடுறதுக்கு பூ வாங்கலாம். உனக்கு எதுக்கு பூ? ஏண்டி பூ வைக்காத பூ காசுப்படாத பொம்பளை உண்டாடி. உனக்கு எதுக்கு பூவுன்னா இது என்ன கேள்வி? அவ புருஷங்காரன் அவளுக்கு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். அதை புடிங்கி வச்சுக்கிட்டு நீ என்னங்க போர்க்கலாம் நடத்திட்டு நிக்கிற? பைய கூட அவகிட்ட என்னம்மா? என்ன நீ என்ன இப்படி பேசுற? ஏமா, ஒரு நாளைக்கு ஒரு மழை பூ விலை என்னன்னு தெரியுமா? தா இப்போ நாள் பூ வாங்கி கொடுத்துட்டாரு. நாளைக்கு திரும்ப இதே பூவோட வரலனா 2 பேருக்குள்ளேயும் சண்டை வராத? 2 பேரும் அடிச்சுக்க மாட்டாங்களா? அதுவே நடக்கலனாலும் நீயே நடக்க வைப்ப போல இருக்க. ஏண்டி அவங்க அடிச்சுக்கிறவ வெட்டிக்கிறவ அது அவங்களோட விருப்பம். அதையே நீ கேட்டுக்கிட்டு நிக்கிற? சரி பூ போனா போது விடு. பால் கோவா வாங்கிட்டு வந்திருக்காராம, பால் கோவா. இவ இப்பதான் பால் குடிக்கிற குழந்தை இல்லையா, இவளுக்கு பால் கோவா வாங்கிட்டு வந்து தரணும். இந்தாருங்க, உங்க புருஷன் உங்களுக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்கலனா அந்த ஆத்திர அங்கலப்பெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காட்டாதீங்க. புருஷன் கூட இருந்து கொஞ்சமாவது அவங்கள பாத்துக்கிட்டு அவங்களுக்கு எதுவும் நல்லது கட்டதுன்னு செஞ்சு கொடுத்ததா ஆசைவசமா எதுவும் நம்மளுக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க. இந்நேரமா ஆத்தா வீட்டுல கடந்துக்கிட்டு புருஷன் இருக்கானா செத்தானு கூட பாக்காதவங்களுக்குலாம் இதோட அருமை என்ன தெரியும்? ஐயா கொடுங்க. நல்லா பொட்டுல அடிக்கிற மாதிரி சொல்லம்மா. அம்மா, இனி புருஷன் கூட வாழாத வாழ வெட்டுன்னு சொல்றா உன் மருமவ. அது உனக்கு சிரிப்பா இருக்கா? ஒரு பொண்டாட்டிய நல்லபடியா வாழ வைக்க துப்புல இவான்னு எனக்கு. இவ வந்து என்னைய பத்தி பேசுறாளா? இது எப்படியா போய் தொலையட்டும். இதெல்லாம் வாங்குறதுக்கு ராசு குட்டிக்கு ஏது பணம்? ஏண்டி ஏது பண்ணனா இது என்ன கேள்வி இது? காசு பணத்தை அவங்கவுங்க விருப்பத்துக்கு செலவு பண்ணா நாளைக்கு என்னமா பண்றது? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. அத பத்தி உனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன கவலைன்னு? அப்ப நான் பாட்டுக்கு இந்த வீட்டுல தின்னுபிட்டு 3 நேரமா தூங்கிக்கிட்டு நீங்க என்ன வேணா செய்வீங்க, எது வேணா கேட்காம நான் இருக்கணுமா? நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நான் பார்த்து செய்யறதா நீங்க வச்சுக்கணும். ஒரு ரூபாய் இருந்தாலும் என்கிட்ட கணக்கு கேட்டுட்டு தான் செய்யணும். மத்ததுக்கு தான் அப்படி எல்லாம் செய்யறீங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பூ வாங்கி கொடுக்கறதுக்கு பொட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு நிப்பிய நீங்க? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இன்னும் என்னம்மா அவளை நான் கேக்குறது? முத்த என்னடியாச்சே? வேற இப்படியே பேசிக்கிட்டு நீனா மூஞ்சில 2 குத்து விடும் பாத்துக்க. ஓஹோ, இனி அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியா? அந்த அளவுக்கு நான் ஆகாதவள் ஆயிட்டனா? ஏத்தா பைய எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. மையம் உங்களுக்கு பக்கடம் வெத்தலை பக்கம் வாங்கி வந்திருக்காரு. உள்ள வச்சிரு, நான் பரவ வந்து வாங்கிக்கிறேன். ஏண்டி விவரம் கட்டவள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? புருஷன் பொண்டாட்டினா இந்த பொண்டாட்டிக்கு பிடிச்ச பொருளை புருஷன் வாங்கி தரதும் புருஷனுக்கு பிடிச்சதை பொண்டாட்டி செய்யறதும் நடக்கிறது இயல்பு தானே. இதுல என்னத்துக்கு சம்மந்தம் இல்லாத நீ மூக்கு நுழைக்கிற? வீணா போன 10 ரூபா பக்கடாவுக்கு ஆசைப்பட்டு நீ உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறல. ஏண்டி மத்ததுக்கு தான் கேட்கறேன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவ புருஷன் அவன் பொண்டாட்டிக்கு என்னவோ வாங்கி தரான், அது எப்படி நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்க முடியும்? ஏண்டி ஒவ்வொரு நாளும் வெளியில போன புருஷன் வீட்டுக்கு வரையில வெறுங்கையோட வீசிக்கிட்டு வந்தா பொண்டாட்டி மனசு எம்பிட்டு பாடுபடும்னு தெரியுமா? 10 ரூபாய்க்கு பூவா இருந்தாலும் 10 ரூபா முட்டாயா இருந்தாலும் ஒரு பொருளாவது வீட்டுல ஒருத்தி நமக்காக காத்திருக்காளன்னு அவளுக்காக வாங்கிட்டு வர புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் முடியே. ஆத்தா விட கதைன்னு கிடக்கிற உனக்கெல்லாம் அந்த அருமை எங்க இருந்து தெரிய போகுது? புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு புருஷனுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றவ தாண்டி நல்ல பொம்பளை. வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு வெட்டி வீராப்பு காட்டிக்கிட்டு நிக்கிறவெல்லாம் பொம்பளை கிடையாது. உன் மரும கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்னைய சொல்லி காட்டுறியா? அப்போ அந்த ஒண்ணும் இல்லாத வீணா பணமும் கூட நான் போய் கஷ்டப்படணும். எனக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா இருக்கிறது உன் கண்ணை உறுத்துது. ஐயோ ஐயோ பைத்தியக்காரி, பிடிச்ச மாதிரி இருக்கிறது வேற, பிடிச்சவங்களோட இருக்கிறது வேற. யாரு நீ என்ன வேணா செய்யி, நான் எதையும் கேட்க மாட்டேன். ஆனா இந்த ராசு அவளுக்கு வாங்கி கொடுக்கறத ஏன் வாங்கி கொடுக்குறான், எதுக்கு வாங்கி கொடுக்குறான்னு கணக்கு பார்க்காத சொல்லிவிட்டேன். கணக்கு பார்க்காதனா அவன் பாட்டுக்கு அவன் விருப்பத்துக்கு காசு பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு நிக்கிறான். அது எப்படி பண்ண கண்ணு காணாம போறது? என்னாலும் அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா. ஒரு பைசா என்னைய கேட்காம எட்ட போக கூடாது. எனக்கு தெரியாம எப்படி பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்? வீட்டுல நான் ஒருத்தி இருக்கமில்ல. அப்ப பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்க தெரிஞ்ச அவனுக்கு என்னைய பத்தி யோசிக்க தெரியல. பாத்தியம்மா எப்படி பிரிச்சு பாக்குறானே. ஏம்மா உன் மவனை போய் நீ நல்லவன் நம்பிக்கிட்டு நிக்கிற. மா அவன் நமக்கு தெரியாம நிறைய திருட்டு வேலை பண்றாமா. உங்க அருமை மாமன் பஞ்சாயத்துக்கு போக காசு வேணும்னு 1000 ரூபாய் நம்ம கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு போனாப்பல. திரும்ப வந்து அந்த காசையும் கொடுத்துட்டாப்பல. இப்ப பொண்டாட்டிக்கு பூவு பால்கோவா பக்கோடா அது இதுன்னு பண்ட பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு ஏது பணம்? அப்ப நமக்கு தெரியாம எங்கேயோ வச்சிருக்காவ, என்னவோ நடக்குதுன்னு தானே அர்த்தம். ஐயோ யான் தான் வெளுத்ததெல்லாம் பால் பழுத்ததெல்லாம் தேன்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறியே தெரியல. அவங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் இந்த வீட்டுல இடம். அந்த கிழவன் மண்டைய போட்டுட்டான், அவ்வளவுதான். எம்மா அந்த கிழவன் சாவறதுக்குள்ள எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதிக்கம்மா. எம்மா அப்பந்தாம்மா உன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நேரா எனக்கு வந்து சேரும். ஆமாடி, இங்க 40 ஏக்கர் நஞ்சையும் 40 ஏக்கர் புஞ்சையும் தான் கிடக்கு, அதை எழுதிக்கிறாங்க என் பேர்ல. அவ்வளவு இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அம்மா கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குள்ள சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி கொடுமா. 2ஆம் தரெல்லாம் யாரும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். என் வாழ்க்கை எல்லாரும் வீணாக்கினதுக்கு எனக்கு நீ தான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமா. உன் பேச்சு கட்டுதானே இந்த ராசத்தி அண்ணனை கல்யாணம் பண்ண. இப்போ உன் பொண்ணு கஷ்டப்பட்டு வாழ வெட்டிய வீட்டோட இருக்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? என் புருஷங்கிட்ட இருந்து நீ தாம்மா என்னைய காப்பாற்றணும். அம்மா எப்படியாவது எனக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுமா. என்ன டைவர்ஸா? என்னடி? ஆமாம்மா, இனிமே அந்த மனுஷன் கூட நான் வாழறதா இல்ல. என் புருஷனை விட்டு பிரிஞ்சிடலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அடி பாவி பெத்த மவளே. எம்மா என் விருப்பத்துக்கு எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் என் வாழ்க்கை அமையணும். உன் பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் என்னால இனிமேலாம் ஆட முடியாதுமா.
என் வாழ்க்கை என் கையில. என் வாழ்க்கை இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, உன் மருமவ இந்தா புருஷங்கார பூ வாங்கி கொடுத்துட்டான், பழக்கம் வாங்கி கொடுத்துட்டானே, ஓவர பந்தா பண்ணிக்கிட்டு பகுமானமா வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு திரிவா. கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படி எங்கேயாவது போய் கண்மறைவா உட்காந்துருந்துட்டு வரேன். கருமாந்திர கன்றாவியெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அடி வயிற்றுச்ச பிடிச்ச சிறுக்கி, எல்லாம் எனக்கு தான் பிறந்தியா? அப்படியே அவ அப்பன் புத்தி. தானும் வாழறது கிடையாது, நல்லா வாழறவங்கள பார்த்தும் சந்தோஷப்படுறது இல்ல. எந்த ஜென்மத்துலதான் இவ பிறந்தாலும் டைவர்ஸ் வாங்க போறாளாம டைவர்ஸ். எப்படி வாங்குறேன்னு பாக்குறேன்டி மவளை, பாக்குறேன்.